தனுஷ் எடுத்து படம் சங்கராபுரம் நம்ம ஊர் பக்கத்துல அந்த ஊரும் நைட்டு சரியான போதை ஆயிட்டேன். காலைல எந்திரிக்க முடியல. கரெக்டா 9 மணிக்கு எந்திரிச்சு சாலி வந்து நம்ம ரூமு மூஞ்சி பல்லு விளக்கல அவசரமா ஓடி வந்து படம் பார்க்க தலைவனை பார்க்க தீவிர ஃபேனு. சரிடா படம் உள்ள பாருங்க. இட்லி வந்து வேகாத இட்லி வந்து சட்னி ருசியா இருக்கு. தொட்டு சாப்பிடலாம், ஃபேட்டி ஓடு சாப்பிடலாம், தரமா சாப்பிடலாம். நம்ம ஊர்ல தேயில ஷூட்டிங் எடுத்தாங்க என்ஜாமி அந்த பாட்டு. அந்த பாட்டுல குச்சி எடுத்தா மாதிரி சாப்பிட்டோம் கைசு எடுத்து. படம் வேற மாதிரி இருக்கு. ஜி பேக் சொன்ன மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் போட்டு தட்டுறாரு. வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா அருண் ஆக்டிங் வேற மாதிரி. அதான் ஃப்ரேம் டேரக்டர் ஒவ்வொரு அந்த ஃப்ரேம் கரெக்டா வேற மாதிரி பண்றாப்ல தனுஷம். படத்துல எல்லாமே பிடிச்சவங்க. சென்டிமெண்ட் இருக்கு, ஆக்டிங் இருக்கு. அவரு பெரிய ஹீரோ. அந்த சண்டே கூட அவர் இது எக்ஸ்பெக்டேஷன் காட்டாம அப்படியே ஒரு இதா போற மாதிரி வேற மாதிரி படத்துக்கு ஏற்ற கரெக்டா பண்ணிருக்காரு. ஒண்ணுமே மிஸ்டேக் இல்ல. ஃபேமிலியோட பாக்கலாம், குழந்தையோட பாக்கலாம், எல்லாம் நல்லா பாக்கலாம். படம் என்டர்டைன்மெண்ட் போர்ல அடிக்காது. படம் போற டைமிங்கே தெரியாது. நல்லா போவோம், ஜாலியா இருக்கும், உட்காந்து பாக்கலாம். போர் அடிக்க கொடுத்தா சொர்க்கா இருக்கும். நான் தனுஷ் ரசிகான்னு சொல்ல படம் நல்லா இருக்கும். போய் பாருங்க. பார்த்து நீங்க ஒரு நைட்டிவ் கூட பார்ப்பாங்க. தனுஷ் சொன்ன மாதிரி ரைட்டிங் செம்மையா இருக்குண்ணா. தனுஷனுடைய ரைட்டிங் செம்மையா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ரைட்டிங் செம்மையா இருக்கு, ஆக்டிங் செம்மையா இருக்கு, மியூசிக் செம்மையா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ஃபீல் கூட இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் படத்தை. ஆனா நான் தான் சொல்றேன், இட்லி கரண்டத்தை ஒரு சின்ன விஷயம் தான். அதை வச்சு ரைட்டிங் பண்ணிருக்காங்கல்ல, அது செம்ம எமோஷனலா இருக்கு. கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்களே கத்துறீங்க ஒரு சில டைம் எமோஷனலா இருக்கு. ஒருத்தான மூவி. இப்ப சைட்டா இட்லி தான் போறோம். அது அந்த வயது போற போயிட்டு சைட்டா போயிட்டு இட்லி கடையில போய் இட்லி சாப்பிட்டாதான் அந்த மனசு நிறைவா இருக்கும். படத்துல சாம்பார் தான் ஊத்துவாங்க. அதெல்லாம் பாருங்க, சாம்பார் தான் ஊத்துவாங்க. நல்லா இருக்கும் படம். பாருங்க இந்த படம். மூவி வேற மூவி பத்தினா மெயினாக்கா மாமா ஒரு ரிச் கிட்ட போயிட்டு ஒரு ஐடியில் போய் ஜாப் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ரிச்ல இருந்து மீண்டும் இந்த கிராமத்துல வந்து இட்லி கடைக்காக அவங்க அப்பா அம்மானால வீட்டுக்கு வந்து இது பண்றாரு. பத்த கிராமத்துக்கு வந்து அவரு அங்க ஏசி காரு ஏசி எல்லாம் ரிச்சா இருந்து இங்க வந்து கிராமத்துல வந்து இட்லி கடை வச்சு அவர் நிதானம், எவ்வளவு டென்ஷன் இல்லாம எவ்வளவு அடிச்சாலும் இது பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை வேணாம். பிரச்சனை பண்ணா நம்மளுக்கு இது பண்ண முடியாது. எல்லாமே சால்வ் பண்ணாதான் நம்மளால முடியும். அதனாலதான் எவ்வளவு பிரச்சனை அது இது ஓகே. வேற ஒரு மூவி ஃபேமிலி எல்லாரும் பார்க்கலாம். டைரக்ஷன் வேற லெவல் இருக்கு சார். தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு, டைரக்ஷன் நல்லா இருக்கு. இட்லி கடை இது மொக்கதான் அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுமான்னு தெரியலையே நினைச்சு வந்தோம். என்னடா இட்லி கடை, தவுசரு, வேஷ்டி, பட்டை கிட்ட இதெல்லாம் ஜென்சி பசங்க ஓடுவாங்களா, ஒன்னும் ஓப்பனிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆனா படம் பாருங்க, அவ்வளவு ஃபீல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காப்ல. தனுஷ் வந்து முடிவு பண்ணிட்டாப்ல நம்ம படங்கள்லாம் ஏன் சக்சஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சூப்பரான ஓடின படங்கள் திருச்சிற்றம்பலம் ஒரு ஃபீல் குட், அதுக்கடுத்து வாத்தி ஒரு ஃபீல் குட், ராயன் படம் கூட ஒரு ஃபீல் குட் மூவி. ஃபீல் குட் படம் எடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டாப்ல. ஒரு படத்தை கொடுக்கலாமே. ஏன்னா வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா மாமன் சக்சஸ், தலைவன் தலைவியா சக்சஸ். சோ இதனால வந்து ஒரு ஃபீல் குட் படத்தை கொடுத்துருக்காப்ல. நம்பவே முடியல. அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகி ஒரு டீசன்ட் வாட்ச் மூவியா கொடுத்துருக்காப்ல. எல்லாருமே ஆக்டிங் பிரிச்சு எடுத்திருக்காங்க. தனுஷ் வந்து நேஷனல் அவார்டு பக்கத்துல போயிட்டு வந்துருவாப்ல. ஏன்னா என்ன சொல்ல வராங்கன்னா, வாழ்ற காலத்திலேயே அப்பனே அம்மாவை மதிச்சு அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்து அழகா பண்ணுங்கடா. ஆனா செத்த பின்னாடி அம்மா போச்சு அப்பா போச்சேன்னு சொல்லிட்டு கதறாம அந்த விஷயத்த வலியுறுத்தி செஞ்சிருக்காப்ல. இது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எவ்வளவு பேர் ஏத்துப்பாங்க எதை சொல்லுங்க. இந்த படம் பொறுத்தவரை 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்க்கு வந்து செம்ம படம். 2K கிட்ஸ்க்கு ஓகே அப்படிங்காங்க. ஜென்சி கேட்டு படமாடா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படி போவாங்க. தனுஷ் நினைச்சிருந்தா பெரிய ஆக்ஷன் படத்தை எடுக்க முடியும், ஒரு த்ரில்லர் படத்தை எடுக்க முடியும், எல்லாமே முடியும். ஆனா இந்த படத்துக்கு ஏன் வந்தாருன்னு கேட்டோம்னா, சமீபத்துல ஊர்ல போட்டு அந்த விஷயத்த வந்து பண்ணுவோன்னு பண்ணிருக்காப்ல. அதுல ஜெயிச்சிட்டாப்ல சொன்னேன். 3வது படம் நீக்கு சரியா போகல. ஆனா இந்த படம் வந்து என்ன பொறுத்தவரை வந்து பாஸ் ஆயிட்டாப்னு சொல்லுவாங்க. மியூசிக் வந்து ஜி பிரகாஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காப்ல. அவார்டே கொடுக்கலாம். அந்த மாதிரி நான் கூட சந்தோஷ் நாராயணன் தான் நல்லா பண்ணிடுவாரு. ஏன்னா அவருக்கு தான் வந்து அந்த கிராமிய இது அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வரும்னு நினைச்சிருந்தேன். நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு இட்லிக்கு ஆவி பறக்குது அப்போ ஒரு மியூசிக் போட்டிருக்காப்ல, சிரிப்பு வருது. ஆனா ஆட்டுக்கல்ல வந்து ஆடு மாட்டும் போது வேற மியூசிக் போட்டிருக்காப்ல. நல்லா பண்ணிக்க, வேரியேஷன் நிறைய இருக்கு. படம் வந்து ஆவரேஜ் தான். ராயன் படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளவு வரமாட்டாங்க. போயா அடி தடி. ஆனா இந்த படத்துக்கு நீங்க விட்டுருங்க, நாளைக்கு நாளை கழிச்சு சண்டே வர கொத்து கொத்தா ஃபேமிலி வருவாங்க. அதுல எந்த சத்தியமே இல்ல. ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அருண் விஜய்க்கு செம்ம கம்பேக் மூவி. நித்யா மேனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் மாதிரிலாம் இருக்காது இந்த படத்தோட ஆக்டிங். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தலைவன் மாதிரி இருக்காது.
ஆனா இதுல இவங்களுக்கு என்ன கதாபாத்திரம் கொடுத்தாங்களோ அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருக்காங்க. ஒரு ஆவரேஜா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிருக்காங்க. படத்துல வந்து ரொம்ப இளவரசுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்ததே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணிருக்காப்ல. அதுக்கடுத்து சாலினி பாண்டே அவங்களும் நல்லா பண்ணிருங்க. கிளைமாக்ஸ் நீங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட கொடுத்திருக்காங்க. ராஜ்கிரண் வந்து உங்களுக்கு தெரியும் ராஜ்கிரண் எப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்துல வந்து ஒண்ணுமே அவர் செய்யலைங்க. என்னடா ராஜ்கிரண் அப்படின்னு பார்த்தா கண்ணாடியை போட்டு அந்த வேட்டி சட்டை வச்சுட்டு பட்டையை போட்டுட்டு ஒரு தூக்கு சட்டியா அது அந்த கேரியரை வந்து கையில பிடிச்சி நடந்தே வர்றாப்ல. முன்னாடி காமிச்சிட்டு பின்னாடி ஷார்ட் காமிக்கிறேன். அந்த ஷார்ட்டே வந்து அவ்வளவு பெயின். அந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு காரணமே ராஜ்கிரண். இந்த கேரக்டர் வந்து ராஜ்கிரண் தவிர யாருமே செய்ய முடியாது. சோ அந்த மாதிரி ரொம்ப கம்மியான போர்ஷன் தான், கிட்டத்தட்ட ஒரு 8 சீன் 9 சீன் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுவே அவ்வளவு ஃபீலா கனெக்ட் ஆச்சு. சூப்பரா பண்ணிருக்காரு ராஜ்கிரண் சார்.